ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 10th மற்றும் +1 அதாவது 10, 11 வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தேர்வு எழுதியிருப்பீங்க. அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு, அதாவது ஜூலை 31 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் இயக்ககம் அந்த வெப்சைட்டில் வந்து tg.tn.gov.in அந்த வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th +1 வந்து பார்த்திங்கன்னா துணைத் தேர்வு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ரிசல்ட் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த tg.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ரிசல்ட்டுன்னு ஒரு பக்கம் இருக்கும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து SSLC ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை 2025 ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு உங்களோட ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்போ உங்களோட ரோல் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின பேப்பரோட நகல், அதாவது ஸ்கேன் காப்பி வேணும், ஜெராக்ஸ் காப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணுறதுக்கு அந்த பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனில் SSLC எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் அந்த இது இருக்கும். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு SSLC ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் அதே ஜூலை 2025 ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் அந்த ரிசல்ட்டுக்கு பதிலாக ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்க டீட்டெயிலை ஃபில் பண்ணி வர திங்கட்கிழமை, அதாவது 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4 திங்கட்கிழமை, அதுக்கப்புறம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாளுக்குள்ளே செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட அரசு தேர்வுகள் இயக்ககம் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 275 ரூபா வந்து கட்டணமாக நீங்கள் கட்டணும். ஸோ எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கேன் காப்பி வேணுமோ அத்தனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 275 ரூபா கட்டணும். அதனால் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்திங்கன்னா ரீடோட்டல் இல்லை ரீவேல்யூஷன், அதாவது மறு கூட்டல் அதுக்கப்புறம் மறு மதிப்பீடு செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேன் காப்பி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ரீடோட்டலோ மறுக்கூட்டலோ அல்லது ரீவேல்யூஷன் மறுமதிப்பீடோ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் இருக்க மயிலாடுதுறை இந்த மாவட்டத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விடைத்தாளோட நகல் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா சிஓ ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அங்கே போய் தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற அரசு தேர்வுகள் இயக்கத்தில் பண்ணலாம். இந்த ஒரு 6 மாவட்டம் தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதன்மை கல்வி அலுவலர் அந்த அலுவலகத்தில் போய் தான் நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவுக்கு கீழேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுக்கு உண்டான டைரக்ட் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டைரெக்டாக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ரிசல்ட்டோட பேஜ் கரெக்டாக வந்துடும். அங்கே போய்ட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.